இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? 10 சிறந்த சேமிப்பு வழிமுறைகள் குழந்தைகளுக்கு சேமிப்பு பழக்கத்தை கற்பிக்க. சில எளிய வழிகள் இங்கே. 1. ஒரு உண்டியை பயன்படுத்துங்க. அவர்களுக்கு ஒரு உண்டியல் கொடுப்பதன் மூலம் சேமிப்பை ஊக்குவிக்கவும். 2. இலக்குகளை நிர்ணயிக்கவும். அவரை விரும்பும் குறிப்பிட்ட ஒன்றை சேமிக்க அவர்களுக்கு உதவுங்க. 3. ஒரு தொகையை கொடுங்க. வழக்கமான தொகையை வழங்கவும் மற்றும் ஒரு பகுதியை சேமிக்க பரிந்துரைக்கவும். உங்கள் குழந்தைகளை ஊக்குவிக்க ஒரு சிறந்த வழி சேமிப்பு விளக்கப்படம் உருவாக்குவதாகும். இது அவர்களின் சேமிப்பை பார்வைக்கு கண்காணிக்கவும் அவர்களின் முன்னேற்றத்தை பார்க்கவும் உதவுகிறது. இது ஒரு வேடிக்கையான விளையாட்டு போன்றது, அங்கு அவர்கள் எவ்வளவு சேமிப்பு நெருக்கமா இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். தேவைகள் மற்றும் ஆசைகள் இடையே உள்ள வித்தியாசத்தை அவருக்கு கற்பிப்பது முக்கியம். தேவைகள் என்பது நாம் வாழவும் செயல்படவும் வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம் போன்றவை. மறுபுறம் ஆசைகள் என்பது நல்லவையாக இருந்தாலும் அவசியமில்லாதவை. இதை புரிந்து கொள்வது அவர்கள் புத்திசாலித்தனமான செலவு முடிவுகளை எடுக்க உதவும். மேலும் நினைவில் கொள்ளுங்க, கற்பிப்பதற்கான சிறந்த வழி முன்மாதிரியாக இருப்பதாகும். உங்கள் சொந்த நல்ல சேமிப்பு பழக்கங்களை காட்டுங்க. நீங்க புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுப்பதை அவர் பார்க்கும்போது அந்த நடத்தைகளை பின்பற்ற அவர்கள் அதிக வாய்ப்புள்ளது. அவர்கள் பின்பற்றுவதற்கு சரியான முன்மாதிரியை அமைப்பதுதான். பணம் மற்றும் சேமிப்பு பற்றிய கருத்துக்களை புரிந்து கொள்ள குழந்தைகளுக்கு உதவும் மற்றொரு அற்புதமான வழி இந்த தலைப்பில குழந்தைகளுக்கு ஏற்ற புத்தகங்களை கண்டுபிடிப்பதாகும். இந்த புத்தகங்கள் பெரும்பாலும் நிதி பாடங்களை வேடிக்கையான மற்றும் ஈடுபாட்டின் மூலம் வழங்குகின்றன. குழந்தைகள் எளிதில் புரிந்துட்டு தொடர்பு பற்றக்கூடிய வகையில். எனவே இந்த புத்தகங்களில் சிலவற்றை உங்க குழந்தையின் வாசிப்பு பட்டியல ஏன் சேர்க்கக்கூடாது? பணம் பற்றிய அர்த்தமுள்ள உரையாடல்களை தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த வழியாகும். பண மேலாண்மை சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளை பயன்படுத்துங்க. பணத்தின் மதிப்பையும் அதை எவ்வாறு புத்திசாலித்தனமா கையாள வேண்டும் என்பதையும் குழந்தைகள் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வேடிக்கையான மற்றும் ஊடாடோ வழியாகும். வயதான குழந்தைகளுக்கு ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கவும் சேமிப்பு மற்றும் சொந்த பணத்தை நிர்வகிப்பது பற்றி அவர்களுக்கு கற்பிப்பதற்கான ஒரு நடைமுறை படியாகும். அவ்வப்போது சேமிக்க அவர்களின் முயற்சிகளுக்கு வெகுமதி அளிக்கவும். இது அவர்களை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் பணத்தை சேமிக்கும் நேர்மறையான நடத்தையை வலுப்படுத்துகிறது. இந்த உத்திகள் பணத்தை சேமிப்பது பற்றி குழந்தைகளுக்கு எளிமையாகவும் ஈடுபாட்டுடனும் கற்றுக்கொள்ள உதவுகின்றன. இந்த முறைகளை இணைப்பதன் மூலம் அவர்களின் நிதி எதிர்காலத்துக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்க உதவலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் subscribe and click the like button.